இவருக்கும் வணக்கம். துலாம் ராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டத்தை விட கஷ்டத்தை மட்டுமே அதிகமாக சந்தித்து வரும் துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் நடக்க இருப்பதை யாராலும் தவிர்க்க இயலாது. இவை நடந்தே தீரும். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி நேயர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், மகரத்தில் சூரியனும், கும்பத்தில் சனி பகவானும் புதனும், மீனத்தில் ராகுவும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்வில் இந்த வாரம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் உச்சம் அடைந்து 12ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. அவர் உச்சம் அடைந்தாலும் அந்த இடம் 6ஆம் இடமாக இருப்பது ஒரு விதத்தில் நன்மையாக இருந்தாலும் கூட இன்னொரு விதத்தில் அது ஒரு சில சங்கடங்களை தரதாங்க செய்யும். இதனால எதிர்பாராத பல சங்கடங்கள் இந்த வாரத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. துலாம் ராசிக்கு அஷ்டமாதிபதியான சுக்கிரன் 6இல் இருப்பதால் நன்மை தாங்க. அதே சமயத்துல சுக்கிரன் ராகுவோடு இணைந்து ராசிநாதன் 6ஆம் இடத்தில் ராகுவோடு இணைந்திருப்பதால நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டுங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் உங்கள் மீது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதற்கு தோதாக குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது குடும்ப உறவுகள்ல அமைதியோடு வழி நடத்த வேண்டும் என்பதை அறிவுறுத்துதுங்க. அதே போல் வெளிநாட்டில் வசிப்போருக்கு இது நல்ல நிலை இல்லை. அதனால் கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க. வேலையில் இருப்பவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்குங்க. மற்றபடி பொருளாதார உயர்வு உத்தியோக உயர்வு கிடைப்பதில் எந்த ஒரு தடையும் இருக்காது. அதே போல் மிதுன ராசியில் செவ்வாய் வக்ரம் பெற்று இருக்கிறார். அவர் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி என்பதால் நண்பர்களால் சில பிரச்சனைகள் வரலாங்க. கவனத்தோடு இருங்க. குடும்பத்திலும் சில பிரச்சனைகள் எழலாங்க. சகோதர உறவுகள் சீர்கடலாம். மன அமைதி இன்மை காரணமாக கோப வார்த்தைகள் வெளிப்படும் என்பதால வார்த்தைகளில் அதிக கவனம் தேவை என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. எடுத்தோம் கௌத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு வீரியம் நிறைந்த ராகு ரோணரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் நற்பலன்களை அளிக்க வல்ல ஒரு கிரக நிலை என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து மன நிம்மதி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம ராசியில் குரு பகவான் நிலை கொண்டுள்ளதால அடிக்கடி ஏதாவது ஒரு குடும்ப பிரச்சனை கவலை அளிக்குங்க. திருமண முயற்சிகள்ல வரன் அமைவது சற்று கடினமாக இருக்குங்க. இத்தகைய கிரக அமைப்புகள் உள்ள போது கூடுமான வரையில் திருமண சம்பந்தமான முயற்சிகளை ஒத்தி போடுவது நல்லது என கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசினியர்களுக்கு குழந்தைகளுடைய கல்வி பற்றிய கவலை மனதை அரிக்குங்க. நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை பாதிக்கப்படக்கூடும். மறைமுக பேச்சுகள் மனதில் வேதனையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இதனால கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன் சனி பகவானுடைய சேர்க்கையினால் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. இருப்பினும் வேலை சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. நிர்வாகத்தினர் மீது அதிருப்தி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சக ஊழியர்களுடைய மறைமுக பேச்சுகளினால மனதில் வேதனை ஏற்படுங்க. கவனமாக இருங்க. காரணமே
இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதேபோல் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதேபோல் துலாம் ராசி நேயர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சுக்கிரனுடன் கூடிய சனி பகவானும் ராகு வியாபார முன்னேற்றத்திற்கு உதவி செய்வாங்க. சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குங்க. நியாயமற்ற போட்டிகள் குறையுங்க. அதேபோல் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான முயற்சிகள்ல வெற்றியும் கிடைக்க இருக்குது. மூலப்பொருட்களுடைய விலை அனுகூலமாக இருக்குங்க. அதேபோல் புதிய விற்பனை நிலங்கள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையினர் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு உள்ளத கிரக நிலைகள் எடுத்து காட்டுது. பிரபல வெளிநாட்டு வர்த்தக நிறுவனங்களுடன் கூட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகுங்க. வரவேண்டிய பாக்கிகளை வசூல் செய்ய ராகுவினுடைய நிலை உதவிகரமாக இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. துலாம் ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய கும்பத்தில் சனி பகவான் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். இதனால் கலைத்துறைக்கு தலைவரான சுக்கிரனுடன் இணைந்திருப்பது சிறந்த முன்னேற்றத்தை அளிக்கக்கூடிய ஒரு கிரக கூட்டணி என்று தாங்க செல்ல வேண்டும். சிறு முதலீடும் கூட நல்ல ஒரு லாபத்தை பெற்று தருங்க. வெளிமாநில பயணங்கள் லாபகரமாக இருக்குங்க. கூட்டாளிகள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் தருவாங்க. நிதி நிறுவனங்களுடைய உதவி உங்களுக்கு எளிதில் கிடைக்குங்க. திரைப்படத்துறையினருக்கு சுக்கிரன் சனி பகவானுடைய சேர்க்கை தக்க தருணத்தில் அமைந்துள்ள ஒரு கிரக சஞ்சார நிலை என்று தாங்க சொல்ல வேண்டும். சிறு முதலீட்டில் எடுக்கும் படங்கள் கூட நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிரனால் அரசியல் துறைக்கு அதிபதியானவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஜீவனக்காரகரான ராகுவோடு சேர்ந்திருப்பது பல நன்மைகளை உங்களுக்கு அளிக்க வல்லதுங்க. கட்சியில் ஆதரவு பெருகும், செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்விக்கு அதிபதியான புதனும் மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால இந்த வாரம் நல்ல கல்வி முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. பாடங்கள்ல மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க. தேர்வுகள்ல மிகச்சரியாக பதிலளித்து நல்ல மதிப்பெண்களை பெற நினைவாற்றல் சிறப்பாக இருக்குங்க. வெளிநாடு சென்று விசேஷ தொழில் கல்வி பயில்வதற்கு வங்கி கடன் உதவி எளிதில் கிடைக்க இருக்குது. அப்படிப்பட்ட வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்வது நல்லதுங்க. அதே போல் துலாம் ராசி சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வயல்களில் உழைப்பு கடினமாக இருக்குங்க. தண்ணீர் பற்றாக்குறை இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க. விவசாய பணிகளை நவீனமயமாக்குவதற்கு கிரக நிலைகள் சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க. அண்டை நிலத்தவரோடு சுமூகமான உறவு நீடிக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குரு பகவான் வக்ரகதியில் 8ஆம் இடத்தில் நிலை கொண்டுள்ளதால பணம் பல வழிகளிலையும் விரயமாகும். வீட்டில் பொருட்கள் களவு போக நேரிடுங்க. நீங்கள் தான் ஆபரணங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. துலாம் ராசினியர்களுக்கு இந்த வாரம் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பிரதோஷ விரதம் இருங்க. அருகாமையில் உள்ள திருக்கோவில் தீபம் ஏற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.